வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய பட்டுப்புழு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. 4ஆம் தோல் உரிப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. அதுக்கப்புறம் 6வது இறை சாப்பிட்டுருக்கு. சரிங்களா? மொத்தம் வந்து 14 இறை, அதிகபட்சம் 12 இறை. ஓகேங்களா? இந்த மாதிரி சாப்பிடுவோம். நம்மளுக்கு 7வது இறை இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தோட்டத்தை முழுக்க சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு நண்பர்களே. 100 முட்டை தொகுதி கொண்டு நம்ம வச்சுருந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த தோட்டம் வச்சதுலேருந்து 3 ஏக்கர் வச்சதுலேருந்து 200 முட்டை வளர்த்துருக்கோம். இந்த 200 முட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 ஏக்கர் கிட்ட நம்ம மல்பெரி நாற்று நடவு பண்ணியிருப்போம். அந்த 2 ஏக்கருமே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க காலி ஆயிடுச்சு நண்பர்களே. இது ஃபைனல் ஸ்டேஜில் இப்போ இருக்குது நம்ம பார்த்துட்ருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மல்பெரி நாற்று எவ்வளோ இருக்குன்ற கணக்கு முறையை வந்து நம்ம பயன்படுத்தி தான் நம்மளுக்கு தேவையான பட்டுப்புழு வந்து இறக்கணும். சில பேர் நம்மளுக்கு என்ன கணக்கு மல்பெரி செடிகள் இருக்குதுன்னு தெரியாமல் சில நண்பர்கள் வந்து நிறையா பட்டுப்புழு தொகுதி இறக்கிட்டாங்க அப்படின்னா கடைசி நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த 6 நாள் இறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கண்டினியூட்டாக இறை கொடுக்க முடியாது. அப்போ நம்மளோட பேட்ச் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முழுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனத்தோடு நம்ம வந்து செயல்படணும் நண்பர்களே. இந்த பேட்சில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபைனல் டே வந்திருக்கனால நம்மளால் சமாளிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியுன்ற விஷயத்த நான் உங்களுக்கு வெளிப்பட அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1/2 ஏக்கர் அந்த சைடில் இருக்குது. ஸோ அந்த இதில் இருக்கிற மல்பெரி செடிகள் எல்லாம் நம்ம வந்து மறுத்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த பேட்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் நண்பர்களே. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 50 முட்டை தொகுதிக்கு பார்த்திங்கன்னா 1700 செடி, 5 கிளைகள் கொண்ட செடி வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம உயரத்துக்கு மேலே அந்த இது வளர்ந்துருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்ம ஒவ்வொரு பேட்சுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி வெற்றிகரமாக எடுக்க முடியும் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் இருக்க நம்மளோட புழுவோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருக்குது. இன்னும் வந்து நம்ம தலைகள் வச்சு அதிகமாக கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நண்பர்களே. இந்த 3rd பேட்ச் அடுத்து வர பதிவுகளில் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.